வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம அண்ணன்கிட்ட எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கார் வந்து சூடாகிறதுங்கிறதே வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனை தான். ஒரு லாங் டிரைவ்லாம் போகிறோம் அப்படின்னா ஹீட் ஆகும். ஸோ ஹீட் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன, ஹீட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம்ண்ணா. இப்போ இந்த கார் ஹீட் ஆகுறது பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? இன்ஜின் வந்து ஹீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஓடும்போது ஹீட் ஆகும். தண்ணி இன்ஜின் உள்ளே போயிட்டு ரேடியேட்டருக்கு வரும்போது சூடாக வர தண்ணி ரேடியேட்டர் உள்ளேருந்து கீழே இறங்கும்போது கூலிங் ஆகிடும். கூலிங் ஆகி மறுபடியும் இன்ஜினுக்குள்ளே போயிட்டு ரொட்டேஷன் ஆகும். இதுதான் அதோட வேலை. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதையில் ஏதாவது தடை, அந்த துரு ஏற்பட்டு அடைச்சிக்கிட்டு பைப் லைன் வந்து அடைச்சிருச்சுன்னா இன்ஜின் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரேடியேட்டர் ஃபேன் வந்து ரேடியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கும். அது வெளியிலேருந்து நம்ம ரன்னிங்கில் போகும்போது அந்த காற்றை பிடிச்சி உள்ளே உறிஞ்சி இழுக்கும் அந்த ரேடியேட்டர் ஃபேனு. அந்த ஃபேனில் ஏதாவது ஃபால்ட் வந்து அந்த ஃபேன் ஓடலனாலும் இன்ஜின் ஹீட் ஆகும். இப்போ இன்ஜின் ஹீட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி தளப்பலன்னு கொதிக்கும், உங்களுக்கு பாயில் ஆகும். இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரே ஹை காமிக்கும். அப்படி காமிக்கும்போது ஓரமாக நிப்பாட்டிடணும். ஸோ அந்த கூலிங் சிஸ்டம் ரேடியேட்டர் எல்லாருமே பார்த்துருப்போம். ஏற்கனவே கூட நான் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், டீ ஆத்துற மாதிரி தான். டீயை மேலேருந்து கீழே ஊற்றும் போது சூடு போதில்லை, அந்த மாதிரி வந்து உள்ளே இருக்க தண்ணி கூலண்ட் வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலே ஹீட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை தாண்டி ஹீட் ஆயிடுச்சு, நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் உங்களுக்கு காமிச்சிடும், ஹை காமிச்சிடும். வண்டி ஓரமாக நிப்பாட்டி நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் வண்டி எடுத்தோம்னா ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டரில் அந்த ஆஃப் டெம்பரேச்சர் வரதுக்கான நேரம் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம போக முடிஞ்சுன்னா வீட்டுக்கு போயிட்டு ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் கொடுத்து பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நிறுத்தி தான் போகணும். ஸோ இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் பேனலை பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜென்ரலாக அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் அந்த குறிமுள் வந்து எதில் இருக்கணும், எந்த அளவு வரைக்கும் மேக்ஸிமம் வரைக்கும் நம்ம ஓட்டலாம்? அதான் இப்போ சி இருக்கும், கீழே கூலு, மேலே ஹை இருக்கும். சென்டர் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா சென்டர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கூலிங் சிஸ்டம் ஃபேனே ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹைக்கு மேலே அந்த ஆஃபுக்கு மேலே ஏறக்கூடாது. ஆஃபுக்கு மேலே ஏறாமல் இருந்தால் போதும். சரி.